வணக்கம். நான் சாகுதன். இது தமிழக வெற்றிக்காக வழக்கறிஞர். இன்னைக்கு பார்க்க போற பதிவு கிராமங்களை பற்றியது. கிராமம் இந்தியாவின் இதயம் என்பதை அண்ணல் காந்தியடிகள் ரொம்ப நாளைக்கு முந்தைய கண்டுணர்ந்து சொன்னார். அதற்கு 1000 காரணங்கள் சொல்லலாம். நம்ம என்ன வேணாலும் பார்க்கலாங்க. ஆளுக்கு ஒரு வேலை பார்க்கலாம். அது உடல் உழைப்பா இருக்கலாம், அல்லது அறிவு சார்ந்த உழைப்பா இருக்கலாம், அல்ல இதை தாண்டி தொழில் சார்ந்து புத்தி கூர்மையை மட்டும் பயன்படுத்தி யாராவது நமக்கு ஒரு உதவியாளரை வச்சு பணியாற்றக்கூடிய ஒரு பணியா இருக்கலாம், அல்லது கல்வியாளராக இருக்கலாம். எது வேணாலும் நீங்க இருந்துட்டு போங்க. நீங்க விஞ்ஞானியா இருங்க, ராக்கெட்டு தயாரிங்க, என்ன வேணாலும் இருங்க. ஆனா காலையில பசிச்சா, மதியானம் பசிச்சா, ராத்திரி பசிச்சா, அல்லது எப்பெல்லாம் பசிக்குதோ, அல்லது நமக்கு ஏதாவது தாகமா இருந்தா ஒரு உற்பத்தியான ஒரு பொருளை நம்ம சாப்பிட வேண்டியிருக்கு. தண்ணீரை தாண்டி நம்ம உணவுன்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் இந்த உயிர் நாடி துடிப்புக்கு அடிப்படையா இருக்கு. அதெல்லாம் உணர்ந்துதான் கிராமங்கள் இந்தியாவுடைய இதயம்னு அண்ணல் மகாத்மா சொன்னார். இந்த கிராமங்கள் அப்படி என்ன சிறப்பு நீங்க பாத்தீங்கன்னா, மேலோட்டமா பார்த்தா கிராமம் அவ்வளவுதானே, அங்க என்ன வசதி இருக்க போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். தார்ச்சாலை வசதி இருக்காது, அல்லது சரியான போக்குவரத்து இருக்காது, அல்லது மக்கள்கிட்ட நாகரிகம் இருக்காது, இப்படி நீங்க அடுக்கிக்கிட்டே போலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, விவசாயம் என்ற அடிநாதம் அங்கிருந்தா வருது. அது மட்டும் இல்ல, இப்ப நான் போட்டிருக்க சட்டையோ அல்லது நாம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க செல்போனோ இதற்கான தொழிலாளிகளோ அல்லது இந்த உற்பத்தி செய்யக்கூடிய பருத்தி அல்லது இயற்கை இலைகள் போன்றவைகளுக்கான அந்த உற்பத்தி கடனோ அல்லது உணவு உற்பத்தியோ எல்லாமே கிராமத்துல இருந்தா வருதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது ஏன் நான் இன்னைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறேன்னு சொல்லி சொன்னா, கிராமங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சட்டம் நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கு. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்னு தெரியல. அதுதான் கிராம சபை கூட்டங்கள். ஆனா வெறும் வேதனையான விஷயம் என்ன தெரியுமா, இப்படி இந்தியாவின் முக்கிய இதயமா இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு ஆண்டொன்றுக்கு ஒதுக்கப்படுகிற பட்ஜெட்ல 68% நகரங்களுக்கும் மீதி உள்ள 32% கிராமங்களுக்கு ஒதுக்கப்படுதுன்றதுதான் ரொம்ப வேதனையான உண்மை. ஏன் இதுல வேதனையும் வேதனையான உண்மை என்று சொன்னா, கட்டுமான பணிகளுக்கு ஒதுக்குறாங்க, சுற்றுச்சாலைகளுக்கு ஒதுக்குறாங்க, மேம்பாலங்களுக்கு ஒதுக்குறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் அதுல ஒதுக்கிக்க முடியுங்கிறதுக்காக அதுல ஒதுக்கிக்கிட்டே இருக்காங்க. தனக்கு எதிரெல்லாம் நிதி ஒதுக்கிக்க முடியுமோ திட்டம் என்று சொல்லி தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்கு, கட்சி வளர்ச்சிக்கு, தன்னுடைய வளர்ச்சிக்காக எவ்வளவுலாம் ஒதுக்கிக்க முடியுமோ, அவங்களுக்கு எதுலாம் ஒதுக்க முடியுமோ அதுக்கெல்லாம் நிதி அதிகமா ஒதுக்கப்படுது. ஆனா அடிப்படையான விவசாய கவனிப்புகளுக்கோ அல்லது கால்நடை வளர்ப்புக்கோ, தேனீ வளர்ப்புக்கோ, அல்லது விவசாயம் சார்ந்த பொருட்கள் பருத்தி அல்லது கரும்பு, நெல், கோதுமை, வரகு போன்ற சிறுதானிய வகைகளுக்கோ இருக்கக்கூடிய மானியங்கள், ஒதுக்கீடுகள் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா, நகரங்களுடைய கட்டுமானங்களுக்கு, நகரங்களுடைய வளர்ச்சிக்கு ஒதுக்குவதிலிருந்து மிக குறைவான சதவீதம் தான் ஒதுக்கிக்கிட்டு இருக்காங்க. வேதனையான உண்மை. இதுல நகரமா கிராமமா என்கிற விவாதத்துக்குள்ள நான் வர விரும்பல. நகரத்தினுடைய வளர்ச்சி வேண்டும் தான். எதனால நகரத்துக்கு போறாங்க? கிராமத்தினுடைய இல்லாமை, பற்றாக்குறை, கல்வி படித்தவர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை, அதனால நம்ம நகரத்துக்கு போறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த கிராம சபை கூட்டம் என்பது நாம் சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தினுடைய அடிப்படை உரிமை என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் என்பது இங்கே கிராமங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்க வேண்டும், தனி மனிதனுக்கும் ஒரு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம். இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய இந்த கிராம சபை கூட்டம் என்பது ஏனோ கூட்டப்படாமலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. பல்வேறு கிராமங்களில் கூட்டப்பட்டதாக ரெக்கார்டு மெயின்டைன் பண்றாங்க, அல்லது அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை வச்சு கூட்டிக்கிறாங்க, அல்லது அந்த கிராம சபை கூட்டங்களில் பிரச்சனைகளை எழுப்ப விடுவதில்லை. இது சோதனையும் சோதனை, வேதனையும் வேதனை. சரி, தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்ன கடமை தெரியுமா? ஒருவேளை உங்க இது பகுதியில் கிராம சபை கூட்டப்படவில்லை என்றால் கூட்டுவதற்கு நீங்கள் மனு செய்யலாம். உங்களுடைய சார் ஆட்சியாளரிடம் அல்லது தாசில்தாரிடம் அல்லது கிராம நிர்வாகியிடம் நீங்கள் யாரிடம் என்றாலும் மனு செய்யலாம். கிராம சபை கூட்டம், ஏன் ஒரு நீதிபதியிடம் கூட போய் நீங்கள் மனு செய்யலாம். கிராம சபை கூட்ட வேண்டும் என்பதற்கு சட்டத்திலே எனக்கு கொடுக்கப்பட்ட வழிமுறையை நாங்கள் செய்ய வேண்டும், எங்கள் கடமை ஆற்ற விடுங்கள் என்று நீங்கள் மனு செய்யலாம். சரி, எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நாம இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், தெரியல, நான் எப்படி தெரிஞ்சுக்கலானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சிம்பிள். தகவல் உரிமை சட்டத்துல உங்க பகுதியில் யாராவது அதுல தெளிவடைந்திருந்தா அவர்கள் மூலமாக உங்கள் கிராமத்தின் என்ன ஆண்டு எப்பொழுது கிராம சபை கூட்டப்பட்டது என்கின்ற விவரத்தை நீங்கள் எடுங்கள். சரி, அப்படியே இல்லைன்னா நீங்க அந்த அளவுக்கு எனக்கு போக இது இல்லைன்னா நீங்க உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அதிகாரியை போய் கேளுங்க. ஐயா, கிராம சபை கூட்டம் கடைசியா எப்ப நடந்துச்சு? நான் இந்த மாதிரி கட்சியிலிருந்து வந்திருக்கேன், மறுபடியும் எப்ப நடக்க போகுது ஏன்னு கேட்பாங்க. இல்ல, எங்க ஏரியால சில பிரச்சனைகள் இருக்கு, அதை நாங்க மனுவா கொடுக்கணும், அதுக்கு எங்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க நிச்சயமா உங்களுக்கு உதவுவாங்க, சொல்லுவாங்க.
அடுத்து இந்த கிராம சபை கூட்டப்படும் என்ற சொல்லப்படுகின்ற தேதியில் நீங்கள் அதற்கு முன்பாக உங்கள் பகுதியினுடைய அடிப்படை பிரச்சனை, ஒரு மின்விளக்கு கூட சரி செய்யப்படாமல் நீண்ட நாட்களாக இருக்கலாம், தண்ணீர் பிரச்சனை சரி செய்யப்படாமல் இருக்கலாம், அல்லது இதை தாண்டி உங்களுக்கு சாலை வசதி இல்லாமல் இருக்கலாம், அல்லது உங்கள் கால்வாய்களிலே பிரச்சனை இருக்கலாம், அல்லது சுகாதாரக்கேடு உங்கள் பகுதியிலே சுற்றி இருக்கலாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ரேஷன் பிரச்சனைகள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்க்கப்படாத அல்லது தீர்க்க முடியாத அல்லது தீர்க்கப்பட வேண்டிய எந்த பிரச்சனையும் நீங்க கையில் எடுத்துட்டு போயிட்டு மனுவாக செய்து அந்த கிராம சபை கூட்டத்திலே நிறைவேற்றுவதற்கு நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும். ஏன்னா நியாயத்தின் பக்கம் நம்ம நிற்கிறோம். அப்படி நிற்கின்ற பொழுது இந்த கிராம சபையில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானம் என்பது கட்டாயமாக தீர்க்கப்பட வேண்டும் என்பது சட்டம். அதற்கான ஒரு நோடல் ஆபீசர் நிர்ணயிக்கப்பட்டு அவர் இதை அறிந்து அது இவற்றின் உண்மைத்தன்மைகளை அறிந்து நிச்சயமாக இதை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பார் என்பது சட்டத்தின் செயல். அதுதான் இந்த செயல்களை நீங்கள் தொடர்ந்து செய்கின்ற பொழுது அல்லது இவைகளை கண்டுணர்ந்து மக்களினுடைய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு உங்கள் பகுதியினுடைய பிரச்சனையை எடுத்துக்கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் அந்த பகுதியின் ராஜாக்களாக மாறுகிறீர்கள், அந்த பகுதியின் முடிசூடா மன்னர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள். ஏன் என்று சொன்னால் மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். நாம சும்மா போய் நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம் என்று வாயில சொல்றதை விட அவங்களோடு சேர்ந்து பயணிக்க பழகிக் கொள்ளுங்கள். அவர்களுடைய பிரச்சனையோடு அன்றாட பிரச்சனையோடு சேர்ந்து வாழ பயணிக்க பழகிக் கொள்ளுங்கள். அவர்கள் வீட்டில் ஒருவராக இருக்க தமிழக வெற்றிக் கழக இளைஞர்களும் தொண்டர்களும் தோழர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆதரவாளர்களும் நீங்கள் மாற வேண்டும். மாறினால்தான் தமிழகத்தில் மாற்றம் என்கின்ற சூழ்நிலை உருவாகி 2026 தளபதி தலைமையிலே ஆட்சி என்கின்ற நிலை வரும். அத்தகைய ஆட்சிக்கு தேவை 2 கோடி உறுப்பினர் என்று தளபதி அவர்கள் நிர்ணயித்துள்ளார். 3 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளுங்கள். தளபதி நிச்சயம் 60% மேல் 2026 தேர்தலிலே வாக்கு வாங்கி தமிழகத்திலே தமிழக முதல்வராக உருவாகுவார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. அந்த சூழ்நிலையை உருவாக்கி தளபதியை முதல்வராக்குவோம் என கூறி விடைபெறுகிறேன்.